This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. விஜய் பட நடிகருக்கு 72 கோடி சொத்தை எழுதி வைத்த தீவிர ரசிகை. பிரபல பாலிவுட் நடிகரான சஞ்சய் ரத் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்து கொண்டார். அவருடைய ரசிகை ஒருவர் தனது சொத்துக்கள் அனைத்தையும் அவரது சுமார் 72 கோடி ரூபாயை உயிரிழக்கும் முன்பு சஞ்சய் தத்துக்கு எழுதி வைத்திருந்தார். அதை தெரிந்த சஞ்சய் தத் அடுத்து என்ன செய்தது தான் சுவாரஸ்யமான ஒன்று. இது குறித்த தகவல்கள் அவரே பகிர்ந்துள்ளார். நமது நாட்டில் சினிமா நட்சத்திரங்களுக்கு அளவு கடந்த புகழும் அன்பும் கிடைக்கும். தனக்கு பிடித்த ஹீரோக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யும் பலர் இருக்கிறார்கள். எம்ஜிஆர் காலம் முதல் இப்பொழுது வரை இது தொடர்கதையாகவே இருக்கிறது. அப்படி ஒரு சம்பவம் குறித்த தகவல்தான் இப்பொழுது வெளியாகியுள்ளது. பாலிவுட்டில் இருக்கும் பிரபல நடிகர்களில் ஒருவர் சஞ்சய் தத். 120க்கு மேற்பட்ட படங்கள் நடித்துள்ள சஞ்சய் தத் தமிழில் விஜயுடன் லியோ படத்தில் நடித்திருந்தார். லியோ படத்தில் விஜய்க்கு தந்தையாக சஞ்சய் தத் நடித்திருந்தார். பாலிவுட்டில் டாப் நட்சத்திரங்களில் ஒருவராக வலம் வரும் சஞ்சய் தத்திற்கு தன் ரசிகை ஒருவர் தனது சொத்தையே எழுதி வைத்திருக்கிறார். கர்லி டோல்ஸ் உடனான ஒரு நிகழ்ச்சியில் சஞ்சய் தத் இது பற்றி பகிர்ந்து கொண்டுள்ளார். 2018ஆம் ஆண்டு நடந்த இந்த சம்பவம் குறித்து சஞ்சய் தத் மனம் திறந்து பேசினார். நிஷா பாட்டில் என்ற தீவிர ரசிகை தன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தபோது தனது சொத்துக்கள் அனைத்தும் சஞ்சய் தத்திற்கு எழுதி வைத்தார். 62 வயதான நிஷா பாட்டில் என்பவரை இதை செய்துள்ளார். தான் இறந்த பிறகு தனது சொத்துக்கள் சஞ்சய் தத்திற்கு மாற்றிவிடப்படி நிஷா பாட்டில் வங்கியிடம் கூறியிருக்கிறார். அவர் இறந்தவுடன் வங்கி தரப்பினர் சஞ்சய் தத்தை தொடர்பு கொண்டுள்ளனர். இருப்பினும் சொத்துக்களை ஏற்க மறுத்துவிட்ட சஞ்சய் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கே அதை திருப்பி கொடுத்து விட்டாராம். இந்த பேட்டி இப்பொழுது இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. யார் இந்த சஞ்சய் தத்? சஞ்சய் தத் 1981ஆம் ஆண்டு ராக்கி திரைப்படத்தின் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமானவர். அதன் பிறகு நாம் சாஜன், கல்நாயக், வாஸ்தவ், முன்னா பாய், எம்பிபிஎஸ் போன்ற பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார். இந்த முன்னா பாய் எம்பிபிஎஸ் படம் தமிழில் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் என்ற ரீமேக் செய்யப்பட்டு அதில் கமல் நடித்திருந்தார். சஞ்சய் தத் சமீபத்தில் பூட்னி மற்றும் ஹவுஸ்ஃபுல் 5 ஆகிய திரைப்படங்களில் நடித்திருந்தார். அவர் அடுத்த தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணாவுடன் அகண்டா 2 என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடிக்கிறார். இப்படம் செப்டம்பர் 25ஆம் தேதி வெளியாக உள்ளது. மேலும் திரையுலகில் அவர் பல சாதனைகளை புரிந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சர்ச்சைக்குரிய நபராகவே இருந்துள்ளார். 1993ஆம் ஆண்டு மும்பை குண்டுவெடிப்பு தொடர்பான வழக்கில் அவர் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்தார். இதில் 2016ஆம் ஆண்டில்தான் விடுதலையானார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.